அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தமிழை வளர்க்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆலோசனைகளை செய்து தமிழை வளர்க்க ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முடிந்த அளவு வாரம் ஒரு திருக்குறள் அவர்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க வேண்டும். முடிந்தவரை வாரம் ஒரு திருக்குறள். அதோடு அனைத்து பள்ளியிலே பயிலுகிற மாணவர்கள் அனைவருக்கும் காலையில் எழுந்தவுடனே தமிழ்த்தாய் வாழ்த்தை பிழையில்லாமல் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்தை பிழையில்லாமல் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போலவே தேசிய கீதம், நமது தேசிய கீதத்தை அவர்கள் பிழையில்லாமல் பாட வேண்டும். இந்த விஷயங்கள், இந்த 3 விஷயங்களை மட்டும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வந்தோமானால் நிச்சயமாக அவர்கள் இந்த மனப்பாட சக்தி என்ற ஒன்றையும், திருக்குறளில் இருக்கக்கூடிய திருக்குறள் அந்த விளக்கங்களை எல்லாம் அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதால் நாம் இனிமேல் ஒவ்வொருவர் வீட்டிலும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொல்வதை விட நாம் களத்திலே இறங்கி நம்முடைய குழந்தைகளுக்கு திருக்குறளையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லித் தருவதால் அவர்களுக்கு நினைவாற்றல், தமிழ் மீது பற்று, தேசத்தின் மீது பற்று ஆகியவை ஏற்படும். ஆகவே இன்று முதல் நாம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். ராதேவா.